வணக்கம் மக்களே, அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்ங்க. ஸோ டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஏன்னா புத்தாண்டுக்குன்னு எடுக்கிற வீடியோ இது. டேட் பார்த்தீங்கன்னா 25 டிசம்பர் 2025ங்க. கிறிஸ்மஸ் அன்றைக்கி நான் வந்து இந்த வீடியோ எடுத்துகிட்டு கொஞ்சம் இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தால் அதுதாங்க இந்த வீடியோ எடுத்துட்றேன். வாங்க நெக்ஸ்ட்டு வீடியோக்குள்ளே போயிடலாம். டக்குன்னு திரும்ப இன்னொரு இன்ட்ரோ கொடுத்துருப்பேன், பார்த்துட்டு வீடியோக்குள்ளே போங்க. டாட்டா. ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் வெல்கம் த vlog சேனல் ஆஃப் vlogs. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கணும் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் தாரமங்கலத்தில் இருக்க ராஜமுருகன் கோவில் இருக்குங்க. இந்த கோவில் பார்த்திங்கன்னா ஒரு 4 கிலோமீட்டர், தாரமங்கலத்துலேருந்து 4 கிலோமீட்டர் முன்னாடி இருக்குங்க. சேலத்துலேருந்து ஜங்ஷன் டவுன் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 6C பஸ் ஏறி நம்ம இது வரைக்கும் வந்திருக்கோம். பின்னாடி அதெல்லாம் பார்ப்பீங்க. நான் இன்ட்ரோடு இதெல்லாம் சொல்லியிருக்கேன். நான் ஏன்னா கோவில் வந்துட்டேன். இது வரைக்கும் நீ அதெல்லாம் பார்த்துருப்பீங்க, ஓகேங்களா? சரி, பார்ப்பீங்க இதுக்கு மேலே. தென் நீங்கள் எப்படி அதெல்லாம் வரலாம், என்ன பட்ஜெட் ஆகுது, அதெல்லாம் நான் சொல்லிடுறேங்க. டிகிரி கிடையாது. செக்கிங்கிறான வச்சாங்களா டிகிரி வந்து கேட்டு வாங்கிக்கோங்க. இங்கேருந்து நம்ம இறங்கி கீழே பார்த்தீங்கன்னா ஒரு தடுப்பு இருக்குது. இந்த சைடில் நம்ம பக்கத்தில் ரோடு வரும்போது தடுப்பு இருக்குங்களா, அந்த தடுப்பு எண்டிங்கோட இடத்துக்கு நம்ம போகணுங்க.
அங்கே தாங்க கோவில் இருக்கு.
கைஸ் எவ்வளோ நேரம் ஆச்சு நான் ஃபேரை பற்றி இது இன்ஃபர்மேஷனுமே சொல்ல பார்த்தீங்கன்னா 16 ரூபாங்க பஸ் ஃபேர். அதை வீடியோவில் சொல்லியிருப்பேன். இந்த கோயிலுக்கு எப்படி வரலாம்னு பார்த்தீங்கன்னா இது 6C LSS பஸ் இருக்குங்க. எல்எஸ்எஸ் பஸ் ஏறினீங்கன்னா 16, நார்மல் ஆர்டினரி பஸ் ஏறினீங்கன்னா 15ங்க. தாரமங்கலம் வரதுக்கு மொத்தமாக ஒரு 3-4 ரூட் இருக்குங்க. அதில் நீங்கள் எந்த ரூட் ஏறணுன்றதை சொல்லிடுறேன். ஜங்ஷன் புது பஸ் ஸ்டாண்டு, ஜங்ஷன் சத்திரம், சரி புது பஸ் ஸ்டாண்டு ஜங்ஷன் இரும்பாலை, ஓகேங்களா. ஒன்று இந்த ரூட்டு இல்லையா, சத்திரம் ஜங்ஷன் இரும்பாலை இது 2வது ரூட்டு. 3வது ரூட்டு அஸ்தம்பட்டி ஜங்ஷன் இரும்பாலை, இது 3வது ரூட்டுங்க. இந்த 3 ரூட்டில் எது வேணால் ஏறலாம். ஜங்ஷன் அஸ்தம்பட்டி ஜங்ஷன் இரும்பாலை ரூட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் மட்டும் ப்ரைவேட் பஸ்ஸஸ் தாங்க மோஸ்ட்லி இருக்குது. மீதி அதில் மட்டும் ஒரு 16 ரூபாங்க. நார்மல் ஃபேரே ஆர்டினரி ஃபேரே 16 ரூபா. மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா வெறும் 15 ரூபா தாங்க உங்களுக்கு. நான் எல்எஸ்எஸில் வந்தனால 1 ரூபா அதிகங்க, அவ்வளோதாங்க. இல்லை எல்எஸ்எஸ் பொறுத்த வரைக்கும் லிமிட்டட் ஸ்டாப்புங்க, ரொம்ப அதிகமாக நிற்கலை. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் இருக்க ஸ்டாப்பிங் மட்டும் தாங்க நிப்பாட்டுவாங்க. எல்லா ஸ்டாப்புலாம் நிற்க மாட்டாங்க, ஸ்டேஜ் இருக்க ஸ்டாப் மட்டும்தான் நிற்பாங்க. ஆக்சுவலி வீல் மண்டியை பொழந்து கட்டிகிட்ருக்கு. நிறைய ஹீல்ஸ் தான் இருக்காங்க. பொண்ணுங்க அதிகமாக வர்றாங்க, பொண்ணுங்களும் சேஃப்டி இருக்குங்க ஓரளவு. தென் நீங்கள் சீக்கிரமாக வந்து பார்க்கலான்றப்ப இதை வந்து பார்த்துட்டு அப்படியே போயிடாதீங்க. ஒன்று தாரமங்கலம் எடுத்து போங்க. தாரமங்கலம் கைலாசநாதர் கோயில் இருக்குது. அது வந்து அரௌண்டு காலைல இருக்குங்க, ஒரு 12 to 4 மட்டும் நல்லா சத்துவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் போய் ரொம்ப வருஷம் ஆச்சுங்க இந்த பக்கம் வந்து. இங்கே போன தடவை 6C LSS இதே பஸ் தான் விலாக் எடுக்க வந்தேன். ஆனால் இங்கே பர்மிஷன்லாம் கிடைக்காம சீட்டில் உட்காந்து இங்கே எடுத்திருந்தேன். ஸோ இப்போ தாரமங்கலம் போயிட்டு நான் அங்கேருந்து மேச்சேரி போகலான்னு நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேங்க. என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஏன்னா பஸ் கிடைக்கணும், பஸ் கிடையாத பொறுத்தாங்க. சரி வாங்க வீடியோவை கண்டினியூ பண்ணிட்டு போகலாம். இல்லைனா தென் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்த்துக்கலாம், ஓகேங்களா. இந்த கோயில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கோயில் தாங்க உங்களுக்கு லேண்ட்மார்க்கு. இங்கே தாங்க பஸ் எல்லாம் நிற்கும். உங்களுக்கு இந்த கோயில்கிட்ட தான் பஸ் வந்து சேலம் போகிறது நிற்கும். நீங்கள் இதே இந்த தாரமங்கலம் அந்த பக்கம் போகணுன்னா அங்கே சாமி இது பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த கோயிலுக்கு அப்படியே ஆப்போசிட் அந்த பால் இருக்கு பார்த்தீங்களா, அது மேலே நிற்கிறதுங்க, அவ்வளோதாங்க. கைஸ் இது வரைக்கும் நீங்கள் இன்ட்ரோ எடுத்து எங்கேயுமே நான் பேசுறது நீங்கள் கேட்டிருக்க மாட்டீங்க. ஏன்னா எங்கேயுமே நான் பேசலை. டேரெக்டாக திரும்ப எக்ஸ்ட்ரா தான் கொடுக்க போகிறேன். ஏன்னா இது அப்படியான இதாக எடுத்துகிட்டு போகலாம் தாங்க. ஏன்னா பஸ்ஸில் நம்ம சீட்டில் உட்காந்துட்டோம், ஏன்னா பஸ் வந்து லேட்டு, அதனால் நம்ம பஸ்ஸுன்னு பர்மிஷன் கேட்க முடியல, எதுவுமே கேட்க முடியல. டேரெக்டாக தென் நீங்கள் வந்து இறங்கினேன் பஸ் ஸ்டாப்லேருந்து எப்படி வந்து நம்ம பார்த்துருப்பீங்க. இன்னொன்று மேட்டுக்கு மேலே ஒரு தாரமங்கலம் போகணுன்னா மேட்டுக்கு மேலேங்க. இது நீங்கள் சேலம் நோக்கி போகணுன்னா கீழேங்க, மேட்டுக்கு கீழே நீங்கள் பஸ் ஸ்டாப்பு, ஓகேங்களா. சேலத்துலேருந்து பஸ் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா 16 ரூபா வாங்குறாங்க. நீங்கள் வெளியூர்லேருந்து வரீங்கன்னா சேலம் ட்ரெயின் வரீங்கன்னா சேலம் ஜங்ஷனில் இறங்கிக்கோங்க. சேலம் ஜங்ஷனில் இறங்கினா எவ்ரி 10 to 15 minutes ஒரு பஸ் இருக்குது. தென் சேலம் நியூ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சேலம் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நீங்கள் எவ்ரி 10 to 20 minutes இருக்குது. சேலம் நியூ பஸ் ஸ்டாண்டில் ஜலகண்டாபுரம், மேட்டூர் அந்த ஊருக்கெல்லாம் போகிற தாரமங்கலம் மொழி பஸ்ஸஸும் இருக்குங்க. ஸோ உங்களுக்கு யாருக்காவது இது பண்ணால் வந்து பாருங்கள். கோயில் நல்லா சிம்பிளாக சின்னதாக இருக்குது. நம்ம ஊர் கோயில் சேலத்தில் இருக்குது. நாம் தான் வளர்த்து வந்து 56 அடிங்க இந்த முருகன் கோயில் பார்த்திங்கன்னா. இந்த முருகன் சிலை வந்து 56 அடி ராஜமுருகன் சொல்கிறாங்க. அருமையாக இருக்குது. நெக்ஸ்ட் ஒரு பிளேஸ் நான் போகலாம் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். தாரமங்கலம் வரைக்கும் போகலான்னு. தாரமங்கலம் போயிட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. இல்லை இந்த வீடியோவில் நான் ஏதாவது ஆட் பண்ண முடியும்னா நீங்கள் லாக் சின்னதாக இருந்தால் இந்த வீடியோவில் வந்துடும், இல்லைன்னா அடுத்த வீடியோவில் வருங்க. ஓகேங்க, பை பாய் கைஸ். இதோ இந்த வீடியோவை நான் முடிச்சிடலாம் தாங்க பார்த்தேன். ஆனால் உங்கள்கிட்ட ஒரு சின்ன விஷயத்த மட்டும் உங்கள்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. இது ஒரு சம்பவம் நமக்கு நடந்தது. இந்த சம்பவத்தை பற்றி உங்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் சின்னதாக கொடுக்கலான்னு தோணுச்சு. அதெல்லாம் நான் இப்போ கொடுத்துட்றேங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோன் வந்து தொலைஞ்சிருச்சுங்க. அப்படின்ட்டு ஒரு தெஃப்ட் நடந்துச்சு.
அது எப்படின்னா 3 பேர் என்ன சரௌண்ட் பண்ணி அடிச்சுட்டு ஃபோன் பண்ணிட்டு போயிட்டாங்க. அது எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, ஃபோன் தான் போயிருக்கு. பட்டு இந்த முன்னாடி பார்த்துருப்பீங்க வேலூர் காட்பாடி, சாரி ஜோலார்பேட்டை காட்பாடி, ஈரோடு ஜோலார்பேட்டெல்லாம் அன்னைக்கு நான் ஷூட் பண்ணேன். அந்த வீடியோ எப்படி நான் போட்டிருப்பேன்னு உங்களுக்கு டவுட் வந்திருக்கும். அந்த வீடியோ எப்படி முத்துமலை இந்த 3 வீடியோவுமே அந்த ஃபோன் எடுத்துருந்தாங்க. சரிங்களா, இது வேற ஃபோனு. இது இப்போதைக்கு லைட்டாக எடுத்துக்கலான்னு ஒரு செகண்ட்ல வாங்கின ஒரு ஃபோன் தாங்க இது. சரிங்களா, இந்த அந்த ஃபோனோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 12,000ங்க. இது வந்து நடந்து அந்த சம்பவம் எனக்கு அந்த திருட்டு போய் 5வது நிமிஷம் நான் போலீஸ் ஸ்டேஷன் போறேன். அதாவது அந்த சம்பவம் நடந்த இடத்துல இருந்து போலீஸ் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டருக்கு மேலேங்க, 1 கிலோமீட்டர் தோராயமா வரும். சம்பவம் நடந்த இடம் ஆனந்தா பாலம், போலீஸ் ஸ்டேஷன் இருக்கிறது பஸ் ஸ்டாண்டு. அதாவது பஸ் ஸ்டாண்டுக்கு நான் நடந்தே போனேன். நடந்து போய் சொல்றேன் இந்த மாதிரி நடந்திருக்குன்னு. அப்ப இருந்து நைட் டைம்ல ரவுண்ட்ஸ் அந்த போலீஸ் வந்து எல்லாமே செக் பண்ணிட்டாங்க. காலைல வந்து கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்க சொன்னாங்க. நானும் காலைல போறேன். அடுத்த நாள் கம்ப்ளைண்ட் காலைல போயிட்டு அப்பாவை கூப்பிட்டு போயிட்டு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்குறேங்க. பட் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்து 2 நாள் கழிச்சு தாங்க ஃபோன் வருது. நாங்க பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது ஃபோனோட இந்த ரெசிப்ட், பில் ரெசிப்ட் கேட்டாங்க. அதையும் கூட்டிட்டு வாங்கிட்டாங்க. என்னோட ஆதார் கார்டு ஜெராக்ஸ் எல்லாம் வாங்கிட்டாங்க. கம்ப்ளைண்ட் லெட்டர் எழுதி கொடுக்க சொன்னாங்க. எழுதி கொடுத்து வாங்கிட்டாங்க. சரிங்களா, அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்து 2 நாள் கழிச்சு ஃபோன் வந்தது. கண்ணன் தானே வந்து போலீஸ் ஸ்டேஷன் வாங்கன்னு. இந்த சம்பவம் நடந்து நான் ஒரு 2 நாள் கழிச்சு போலீஸ் ஸ்டேஷன் போறேன். கூப்பிட்டாங்க சொல்லி என்கொயரிக்கோசம் கூப்பிட்டாங்க. அதுக்குன்னு சொல்லிட்டு நானும் போனேன் போலீஸ் ஸ்டேஷனு. உங்களுக்கு என்னோட ஃபேஸ் கொஞ்சம் டார்க்காக இருக்கிற மாதிரி இருந்தாலும் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டாங்க. போலீஸ் ஸ்டேஷன் போய் திரும்ப ஃபோன் காணாமல் போச்சுன்னு எனக்கு ஒரு லெட்டர் எழுதுங்க. அதாவது யாரும் பேச ஞாபகம் இருக்கா, வண்டி நம்பர் ஏதாவது ஞாபகம் இருக்கா, அந்த மாதிரி என்கொயரி பண்ணாங்க. ஞாபகம் முடிஞ்ச அளவு எதுவும் ஞாபகம் இல்லை, ஏன்னா அடிச்சு போயிட்டாங்க. அந்த இடமே இருட்டா இருந்தது. முதல் விஷயம் அந்த இடம் ஃபுல்லா இருட்டுங்க. நான் தனியாக நடந்து போயிருக்கேன் டவுன்ல, அதாவது கனெக்டிவிட்டி ட்ரெயின் நம்ம பெங்களூர் சூப்பர் ஃபாஸ்ட்ல தான் அது காட்பாடிலேருந்து அண்டர்ஸ்டாண்ட் வந்துட்டு நான் இங்கே வந்து டவுனுக்கு டிக்கெட் எடுத்துட்டேன். டிக்கெட் எடுத்துட்டு ஆன்லைன் இந்த யூடிஎஸ் ஆப் உங்களுக்கே தெரியும், யூடிஎஸ் தான் எடுத்திருந்தேன். யூடிஎஸ்ல எடுத்துட்டு நான் பட்டுக்கு சேலம் டவுன் வரைக்கும் டிக்கெட் எடுத்துட்டு நான் வந்து சேலம்ல இறங்கி இதுல மாறிட்டேன். சேலம் ஃபர்ஸ்ட் கனெக்டிவிட்டி இருந்துச்சு, ஒன்னே ஒரு 5 நிமிஷம் கேத்தானே சொல்லிட்டு அதுல ஏறிட்டேன். பஸ்ல போதும் நம்ம டைம் ஆயிரும். அந்த ஒரு 5 நிமிஷம் முன்னாடி போனோம்னா நம்ம ஆட்டோ சார்ஜ் எனக்கு கம்மியாகுங்க. அது நம்ம 9:45 நம்ம ஆட்டோ ஏறணும்னா இன்னைக்கு 20 ரூபா தான். அதுக்கு மேலே ஏறணும்னா 100 ரூபாலேருந்து ஸ்டார்டிங் ஆகும். ஸோ அந்த அமௌண்ட் கொஞ்சம் வச்சுக்கிற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. அப்படியே இருந்தேன் நான் டவுன்ல இறங்கி நம்ம வந்து ஆனந்தா பஸ் ஸ்டாண்ட் நான் நடந்து போயிட்டு இருக்கேன். 3 பேர் வந்து அடிச்சு போயிட்டாங்க. இது ஒரு பக்கம் இருக்கும். போலீஸ் ஸ்டேஷன் போய் நம்ம சொல்றோம், அதாவது ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் இருந்தோம், எஃப்ஐஆர் போடணுமா, எஃப்ஐஆராவது ஏதாவது ஒன்று போடணும். பட் அவங்க லெட்டரை மட்டும் எழுதி கொடுத்துட்டு தம்பி நாங்க ஃபோன் பண்றோம் அப்படின்னு சொன்னவங்க தான். அதுக்கடுத்து உடனே நான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வந்த உடனே இன்னொரு ஃபோன் வந்துச்சு. போலீஸ்ல இருந்து ஃபோன் பண்ணாங்க, சிசிடிவி செக் பண்றோம் அப்படின்னு. போனேன், சிசிடிவிலாம் செக் பண்ணாங்க. அங்கே என்ன சொல்றாங்கன்னா, சிசிடிவில வண்டியோட நம்பர் தெரியல, நீ சொன்ன டைமுக்கு வண்டியோட நம்பர் கண்டுபிடிக்கல, இல்லை கூட கண்டுபிடிச்சலாம் அப்படின்னு சொன்னேன். எனக்கு ஒரு நம்பர் பார்த்தது ஞாபகம், அந்த நம்பர் சொன்னேன். அதுவுமே இல்லை, அது இல்லைப்பா தம்பி, அந்த வண்டி ரிப்பேர்ல இருக்கு, அவங்க போய் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு ஒருத்தர். அதுக்கப்புறம் அவங்களே ஃபோன் சொல்லிட்டாங்க, ஃபோன் முடிச்சுட்டு ஐஎம்இ நம்பர் எல்லாமே நான் கொடுத்துட்டேன். எஃப்ஐஆர் போட்டுதான் நானே கூட இதுல சிஆர்ஐஎஸ்ல பிளாக் பண்ணலாம். பட் எஃப்ஐஆர் காப்பி கொடுக்கல. எஃப்ஐஆர் போடுவாங்கன்னு எனக்கு தெரியாது. போலீஸ் ஸ்டேஷன் நான் முன்ன போயிருந்தா எனக்கு ஏதாவது தெரியும். நான் போனதே இல்லை, எனக்கு அதுல ஒண்ணுமே தெரியாது. ஸோ ஒரு 20 நாள் மேல போகுது, ஃபோன் பார்த்து போகல, எடுக்கல. ஸ்டேஷனும் போய் பார்த்தோம்னா போய் பார்த்தா அங்கேயும் ரெஸ்பான்ஸ் இல்லை. சரின்னு சொல்லிட்டு விட்டேன். போகிற தரமான போலீஸ் ஸ்டேஷன். இன்னைய வரைக்கும் 2 மாசம் ஆக போகுங்க இந்த சம்பவம் நடந்து நவம்பர் 9. சரிங்களா, ஆனா இன்னைய வரைக்குமே ஒரு ஆக்சிடென்ட் இல்லை. சரி, இது சம்பவம் நம்பர் 1. இது சம்பவம் நம்பர் 2 சொல்லுங்களா. நேற்று நடந்தது. நேற்று ஒரு ஹெல்ப் இல்லாம அந்த சம்பவம் நம்பர் 1ல பாத்தீங்கன்னா ஹெல்ப்புன்னு யாருமே வரல. நானாதான் அடிச்சாலும் சரி தலை சுத்துறது, அதனால இந்த செல்ஃப் டிஃபென்ஸ் பண்ணிக்க முடியாது.
அதாவது 3 பேர் கையில கொஞ்சம் ஆயுதங்கள், அதாவது இந்த பிளேடு போடுறாங்க அந்த மாதிரி கத்தியில வச்சுருந்தாங்க. எனக்கு அதுவும் இல்லாம எனக்கு மூணும் ஒர்க் பண்ணல. அந்த டைம்ல என்ன பண்றதுன்னு தெரியல, பதட்டம், ஃபுல்லா பதட்டம். அதனால நான் அப்படியே விட்டேன். உங்களை என்னால திருப்பி அடிக்கவும் முடியல. ஏன்னா 3 பேருங்க. ஸ்பெக்ஸை உடச்சிட்டானுங்க. இந்த ஸ்பெக்ஸ் இருக்கு தெரியுங்களா, இந்த ஸ்பெக்ஸை உடச்சிட்டானுங்க. ஸ்பெக்ஸ் உடச்சது நம்ம கண்ணு தெரியாம போயிருச்சு. இதாதாங்க மேட்ரு. இதெல்லாம் சம்பவம் நம்பர் 1. சம்பவம் நம்பர் 2 நேத்து நடந்தது. என்னன்னு நான் அதையும் சொல்லிடுறேன். நேத்து பாத்தீங்கன்னா நான் பஸ்ல போயிட்டு இருக்கேங்க வீட்டுக்கு. ஒர்க்கு முடிச்சுட்டு இதை வந்து ஒர்க் பிளேஸ் தான் இருக்கேன். நான் பேக்ரவுண்ட்லாம் கட் பண்ணிட்டேன். ஏன்னா நம்ம ஒர்க்கு செஞ்ச நம்ம ஒரு மென்ஸ் கடையில் நான் ஒர்க் பண்ணிட்டேன். பார்ட் டைமா வந்துட்டேன், காலேஜ் முடிச்சுட்டு வந்துடுறேன். ஸோ இந்த கடையில இருந்து நான் கடையை முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்புறேன். வீட்டுக்கு கிளம்பி நான் பஸ் ஸ்டாண்ட் போய் எங்க ஊர் பஸ் ஏறிட்டேன். எங்க ஊர் பார்த்தீங்கன்னா அந்த வீராணம் லைன்ல சேலம் வீராணம் பக்கம் ஃபுல்லாக இருக்குது. வீராணம் பக்கம் 14 பஸ் ஏறிட்டேன். புத்துவாங்கோயில் லான்றேன். பஸ் தானே, அது வரைக்கும் கேஷுவலா போயிட்டு இருந்தாங்க. அந்த இது ஜேர்னி கேஷுவலா போயிருந்தேன். அது அடுத்து என்னோட ஸ்டாப் தான். இறங்க வேண்டிய இடம். கண்டக்டர் ஸ்ட்ரிக்டான கண்டக்டருங்க. கண்டக்டர் ரொம்ப நல்ல மனுஷன், ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாரு. இன்னும் படிக்கல, ஸ்கூல் டேஸ்ல இருந்து நான் இது அவர் ரொம்ப வருஷமா எங்க லைன்ல தாங்க ஓடிச்சிட்டாரு. அவர்லாம் படிக்கணும்னா திட்டுவாரு. பட் நம்ம அவர் சொல்றதை நம்ம புரிஞ்சுன்னா அவர் ஒண்ணுமே சொல்ல முடியாது, ஜாலியா இருப்பாரு. அந்த மாதிரி கேரக்டர் அவரு. அவர்கிட்டலாம் ஜாலியா பேசலாம். அந்த மாதிரி நான் நேற்று பாட்டு ஈஸ்வரா நான் பாட்டு ஹெட்செட் போட்டு நான் பாட்டு வேலையை பார்த்துட்டு இருக்கேன். நான் பாட்டு பாட்டு கேட்டு எங்க ஸ்டாப் வரும்போது என்ன பண்ணிட்டு ஹெட்செட்லாம் கழிட்டு மியூசிக்லாம் ஆஃப் பண்ணிட்டு ஜோக்குள்ள ஃபோன் வச்சுட்டேன். எங்க ஸ்டாப் எழுந்துச்சு இறங்க கோசம் எந்திரிச்சு நின்றுட்டேன் நான். ஸ்டாப் வந்து கொஞ்சம் தூரம் ஒரு முருகன் கோயில் இருக்கு. அந்த முருகன் கோயிலேருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் நீண்ட ஸ்கூல்னு ஒரு ஸ்கூல் இருக்கு. அந்த ஸ்கூல்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு டர்ஃப் இருக்குங்க. அந்த டர்ஃப்ட ஒரு நல்லா ட்ரங்க்குங்க, ஃபுல்லா ட்ரிங்க்ஸ் அடிச்சிட்டு இருக்கான். ஃபுல்லா ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு அவன் பாட்டு இருக்கான். அவன் வந்து போற ஒரு பஸ் மேல பஸ் இது பண்றது, எட்டி அடிக்குது. பஸ் போயிட்டு இருக்கு, அவன் எட்டு வச்சது அவனுக்கு தான் பின்னாடி வர போகுது. ஏன்னா கெட்ட வார்த்தையில, ரொம்ப ஆபாசமான வார்த்தையில சொல்றது. அது கண்டக்டர் கொஞ்சம் கடுப்பாயிட்டாரு. கண்டக்டரும் போய் இறங்கினாரு. கண்டக்டரும் பொறுமையா தான் பேசியிருந்தாரு. இந்த மாதிரி பேசக்கூடாது அப்படின்னு அவரும் பொறுமையா தான் சொல்லிட்டு இருந்தாரு. அவன் ஒரு இதுல அந்த ட்ரிங்க்ஸ் பண்ணிக்க பார்த்தீங்களா, என் மீது பேசுறியா, வா சண்டை வா, நீ ஒரு மனுஷனா இருந்தா வா, அந்த மாதிரி வம்புக ரொம்ப வம்பு இருக்கான். அதனால அவனே கை வச்சிட்டான். அவன் தான் ஸ்டார்டிங் கை வைக்க ஆரம்பிச்சிட்டான். அதுக்கு என் கண்டக்டரும் டிரைவரும் எல்லாருமே இறங்கிட்டோம். பஸ் விட்டு பாதி பேர் இறங்கினாங்க. கண்டக்டர் அவன் அடிக்கவும் எல்லாரும் சேர்ந்து அடிக்கிறது அந்த மாதிரி போணுச்சு. அது ஒரு 2 நிமிஷம் உடனே பேசு. திரும்ப பஸ் போகுது. அவன் போயிட்டான். அவன் பாட்டு நடந்து போறான். சரி சொல்லிட்டு விட்ட போனா போட்டுன்னு திரும்ப உடனே பஸ் நாங்க எடுத்து ஒரு 100 மீட்டர் கூட தாண்டிட்டாங்க. திரும்ப உடனே கேட்ட இடத்துல திரும்ப பேசி அது ஒரு பெரிய சண்டையாக போச்சு. இந்த டைம் நான் வந்து போலீஸ்க்கு 5 தடவை 100 நம்பர் உங்களுக்கு தெரியும், போலீஸ் ஹெல்ப் லைன், அது வந்து கால் பண்றேன். போலீஸ்க்கு லைன் போகுது. என்ன பண்றது, வெயிட்டிங்ல போய் விழுந்தது. ஒரு போலீஸ்ன்றது இருக்கு, ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வரதுக்கோசம் தான். லைன் போய் இது இல்லை, வெயிட்டிங் விழுந்துருச்சு. எவ்வளவு நேரம் வெயிட்டிங் நிக்கிறது, ஒரு 2 நிமிஷம் நிற்கும், 2ல இருந்து 3 நிமிஷம் நிற்குது வெயிட்டிங்லயே. நானும் வெயிட் பண்றேன். சரி போலீஸ் அரம்னாங்க, இந்த மாதிரி சம்பவம், இந்த மாதிரி பிரச்சனை போயிட்டு வாங்கன்னு சொல்லி கூப்பிடலான்னு. ஏன்னா பெட்ரோல் அங்க பக்கத்துல தாங்க இருக்கு, போன கேட் தான் நின்று இருக்கு எப்போதும் பேட்ரோல். ஸோ கூப்பிடலாம்னு சொல்லிட்டு நான் போன அடிக்கிறேன். போகவே இல்லை. ஏன்னா அதுல ஒரு 3 தடவை. சரி டவுன் வீராணம் போலீஸ் ஸ்டேஷன் வந்துட்டு நம்மளோட இது வரும். அந்த எங்க ஏரியாலாம் பாத்தீங்கன்னா அந்த வீராணம் போலீஸ்க்கு பக்கத்துல வரும். அந்த இதுலயும் அந்த இது போலீஸ் ஸ்டேஷனோட நம்பர் வந்து கூகுள்ல இருந்து எடுத்து போட்டா ராங் நம்பர், அந்த நம்பர் இஸ் நாட் ரெஜிஸ்டர்டு. கூகுள்ல இதுவும் அப்படி பண்ணல. போன் அடிச்சா 5 தடவை போன் அடிச்சா 5 தடவை வெயிட்டிங் தான் போய் நிற்குது. போலீஸ் எதுக்காங்கன்னு தெரியல. மக்களோட சேஃப்டி தானே போலீஸ் இருக்காங்க. இப்போ கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ்க்கே ஒரு சேஃப்டி இல்லைன்னா பப்ளிக்கு எப்படி சேஃப்டி இருக்குன்றது என்னோட கொஸ்டின்ஸ். இதை நான் வந்து இன்ஸ்டால ஒரு போஸ்ட் ஸ்டோரியும் போட்டேன், டேக் பண்ணி போலீஸ், சேலம் சிட்டி போலீஸை டேக் பண்ணி நான் ஒரு ஸ்டோரியும் போட்டேன். ஏன் நம்ம இப்போ வந்து ட்ரீட் பண்ணிட்டு சண்டேங்க
கரெக்டாக நேற்று பார்த்தீங்கன்னா சண்டே. இந்த வீடியோ நீ தேர்ஸ்டே சம்திங் பார்த்துருக்கு, நியூ இயர் அன்னைக்கு பார்த்துருக்கு. இந்த இடத்துல நான் எதுக்கு இந்த வீடியோட நான் சொல்லலாம் இவ்வளோதாங்க. இந்த மாதிரி நடந்துட்டு நம்ம சேஃப்டியாக இருக்கணும்ன்ற ஒரு பர்பஸ் சொல்லுவோம். சரி, ஃபோட்டோலாம் எப்படி பேக் பண்ணதுன்னு பார்த்துக்கலாங்களா? ஃபோட்டோ வீடியோலாம் எப்படி பேக் பண்ணது, அந்த ட்ரிப்பு பேக் பண்ணி வீடியோ ட்ரிப்பு பார்த்தீங்களா, அந்த ட்ரிப்லாம் முடிச்சு நான் பாட்டு ஃபோனை வந்து ரிட்டன் வந்து நான் எந்த விளாக் எடுக்கல, அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ரிட்டன் இருந்தால் ஒரு ஓவர்டேக்கும் ஒரு கிராஸுக்கு மட்டும் நான் வீடியோவை எடுத்துருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சேலம் உள்ள வரதுக்கு நான் எடுத்துக்க மாட்டேன், சேலத்துலேருந்து வண்டி கிளம்புது, அவ்வளோதான் நான் எடுத்தேன். மீதி டைம்ல ஸ்டாண்டிங்னால எனக்கும் கொஞ்சம் சலுப்பாக இருந்துச்சு, அதாவது சலுப்புன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் டயர்டாக இருந்தது. அதெல்லாம் வீடியோ எடுக்காமல் மியூசிக் போட்டு நான் பாட்டு பாட்டிக்கிட்டு இருந்தேன். அந்த டைம்ல கூகுள் ஃபோட்டோஸில் நமக்கு பேக்கப்ன்ற ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கு. பேக்கப் ஆப்ஷன் உங்களுக்கு நல்லா தெரியும். பேக்கப்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த ஆப்ஷன் நான் எனபிள் பண்ணி வச்சிருந்தேன். நான் என்னென்ன இருக்குன்னா உடனே பேக்கப் ஆயிடுச்சு. அப்படி பேக்கப் பண்ணி நான் போட்டதாங்க இந்த வீடியோஸ்லாம். அப்படி பேக்கப் ஆன வீடியோஸ் தான் நான் உங்களுக்கு வந்து ரெக்கவர் பண்ணி நான் போட்டேன். எனக்கு பாஸ்வேர்ட்லாம் சேர்த்து நான் இது பண்ணி உங்களுக்கு இதெல்லாம் பண்ணிட்டேன். சரிங்களா? இதுதான் உங்களுக்கு அந்த 3 வீடியோவுமே வந்திருக்கு. ஸோ இதான் போடுறதுன்னா உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ்ன்னு தோணுதுன்னா அது அந்த பேக்கப்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. எடுத்து உடனே அது இம்பார்ட்டன்ட்னா உடனே பேக்கப் பண்ணிடுவேன். இது வந்தாலும் ஸ்க்ரீன்ஷாட்டு, இது வந்தாலும் என்னோட ஸ்க்ரீன்ஷாட்டில் நான் பேக்கப் பண்ணாமல் வச்சிருந்தேன். அதனால ஸ்க்ரீன்ஷாட் எல்லாமே போயிடுச்சு, டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே போயிடுச்சு. எனக்கு ஃபோட்டோஸ்லாம் வீடியோஸ்லாம் கிடச்சதுனால நான் அந்த லாக் வந்து போட்டுருந்தேன், இன்னும் 3 லாக்னு. அதுக்கு அடுத்து நம்ம வந்து கிறிஸ்மஸ் அன்னைக்கு தான் நான் திரும்ப லாகுக்கும் தனியாக வெளில போனது. சரிங்களா? ஸோ இதோட இந்த விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணணும். இந்த மாதிரி போலீஸ்லாம் இப்போ கண்டுட்டு இல்லை, போலீஸோட சேவைகள் நல்லா இருக்கிற ஒரு குறை எனக்கு இருக்கு. ஏன்னா நான் ஸ்டூடெண்ட்டுங்க, போலீஸ்ல ஹெல்ப் பண்ணுவாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் இருந்தவன். ஏன்னா போலீஸ் மேலே இப்போ நம்பிக்கை இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. போலீஸார் யாராவது பார்த்துருந்தேன் இந்த வீடியோவை, தயவுசெய்து கொஞ்சம் ஆக்ஷன் எடுங்க. இந்த மாதிரி நடக்கிறதுலாம் போலீஸ் ஃபோன்லாம் டெப்ட் ஆனிச்சுன்னா ஒருத்தனால 2 வருஷம் இஎம்ஐ போட்டு எடுத்ததுங்க அந்த ஃபோனு. அது வந்து இந்த ஜெபம் பார்க்கணும், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபோன் தான். அதனால இந்த மாதிரி ஃபோன் திருத்துக்கெல்லாம் கொஞ்சம் ஆக்ஷன் எடுங்க. இதெல்லாம் நான் வந்து கேட்டுக்கிறேன். எஃப்ஐஆர்லாம் போடுங்க. ஃபோன் திஃப்ட்னு ஒரு கம்பெனி வச்சா முதல்ல எஃப்ஐஆர் போடுங்க. அப்பயே எங்க ஃபோன் கிடைக்குமே. ஏன்னா ஒரு ஃபோனோட வேல்யூ உங்களுக்கு தெரியும். அது 10,000 இருந்தாலும் ஒருத்தருக்கு பெரிய விஷயம் தான். 10,000 ஒருத்தருக்கு பெரிய விஷயம் தான். பணத்தோட அருமையை நீங்க போலீஸ்க்கு தெரியும். உங்க பசங்க இதே மாதிரி ஆனாலும் நீங்க விட்டுருங்களான்னு ஒரு சொல்லுங்க. ஸோ உங்களோட பசங்க தான் பொதுமக்கள், உங்களோட தோழர்கள், சகோதரர்கள், அந்த மாதிரி தான் போலீஸ் உங்கள் நண்பன் அப்படின்னு சொல்றீங்க. ஒரு நண்பனுக்கு இந்த மாதிரி ஆகுத நீங்க வீட்டுக்கு பார்க்கலாமா? நான் கண்டுபிடிக்காம எஃப்ஐஆர் போடாம இதெல்லாம் எனக்கு கொஷின்ஸ் எல்லாமே கேட்காது. ஸோ கொஞ்சம் யாராவது போலீஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் வந்து ஃபோன் தெஃப்ட்டு இந்த மாதிரி விஷயம் கொஞ்சம் ஆக்ஷன் எடுங்க. நைஸ். இதே என்னோட ஃபைனல் ரெக்வஸ்ட். இதோட நான் பேசுனது ஒரு 10 மணி பேசிட்டு இருந்தாங்க. இதோட என்னோட பேசத்தை நான் முடிச்சுக்கிறேன். இதோட இந்த வீடியோ முடிச்சலாம். டாடா, பை பாய்.